ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ட்ராவல் டைரிஸ். இந்த வீடியோ நம்ம ஃபிஷ்ஷிங் ட்ரிப்போட கண்டினியூவேஷன் தான். ஒரு வழியாக நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. ஆங்கர் போட்டு போட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, வாங்க மீன் பிடிக்க போகலாம். இது தாங்க நம்ம போட்டோட பேக் வியூ. எல்லோரும் தூண்டு எடுத்துக்கிட்டே ரெடி ஆகிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனால் போட்டு பயங்கரமாக ஆடிட்டுருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்படி ஆடிட்டு இருக்கு. இதான நம்மளோட போட்டு ஆடுന്നുണ്ട്. தமிழ் செல்வி இங்கே இருக்குதுண்டு. தமிழ் எப்படி இருக்கு? ரொம்ப ஜாலியா இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா மழை வர போகுது. ஒண்ணு தெரியுமா, அவங்க இன்னைக்கு 7-8 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவாங்க. பாக்கலாம் எப்படி போகுது இன்னைக்கு. ஒரே ஒரு ஆள் இவள் மட்டும் தான். அதுதான் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. போடு. இந்த ஃபிஷிங் ட்ரிப்பில் நாங்கள் 3 பேர் தாங்க ஃபாரினர். நான், அஜி அண்ட் லவா. ஸோ நம்மளாலும் மட்டும்தான் மீன் பிடிக்க ஆரம்பித்தா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவள் ஃபிஷிங் 2-3 தடவை பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். என்ன கையில் தூண்டில் கூட இல்லாமல் என்னமோ கையால் தூக்கி போடுறோன்னு பார்க்குறீங்களா? அது ஏன்னு சொல்கிறேன் வாங்க. மாலத்தீவோட ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் டெக்னிக் வந்து ஹூக் லைன் அண்ட் போல் லைன் தாங்க. அதுவும் இங்கே இருக்கிற டூனாவை பிடிக்கிறதுக்கு இந்த ஹூக் லைன் தான் ரொம்ப பொருத்தமானதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம வலை போடும்போது ரீஃபில் உள்ள மற்ற உயிரினங்களையும் அப்புறம் கோரல்ஸையும் இது வந்து டேமேஜ் பண்ணும். அந்த ரீசனுக்காக தான் இங்கே வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. இது வந்து சன்செட்டோட ஷேடு. போட்டு குலுங்கினதில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேட்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் பார்க்குற இந்த புள்ளியாக இருக்கிற மீன் யூஸ்வலாக டீப் ஓஷனில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் அஜோபியும் நிறைய சாங்ஸ் பாடணும். பாட்டும் கேட்டு கொஞ்சம் பயமெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் மீன் பிடிக்கவே ஆரம்பித்தேன். அப்போ டைம் ஆல்மோஸ்ட் 7 ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி பிடிச்சி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வந்துட்டு தூண்டில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். என்னடா ரொம்ப நேரமாக போட்டுட்ருக்கோம், மீனே வரலையான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் நம்ம போட்டில் உள்ள பேபே வந்து ஹெல்ப் பண்ணார். ஏன் இன்னும் மீன் வரல, இன்னும் கொஞ்சம் ஃப்ளஷ் போடணுமான்னு பார்த்தாரு. இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ஒரு சங்கரா மீன் கிடச்சிது. அங்கே மீனை பிடிச்சி எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம கொலிக்ஸ் எல்லாருமே அதுக்கிட்டே நிறைய மீன் பிடிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு மீன் 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. யூஸ்வலாக டூனா நிறையா இருக்கும், ஆனால் இன்றைக்கி டூனாவே கிடைக்கல. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரொம்ப அழகழகான வித்தியாசமான மீனுங்க தான் கிடச்சிது அன்னைக்கு. ஒரு சில மீன்லாம் பார்க்கவே பயமாக இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கான வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். பாக்கியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.